த டே ஆஃப் ஜாக்கிள். இந்த வெப்சீரிஸ் போகிறதுக்கு முன்னாடி இதனுடைய பின்னணியை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. இந்த டே ஆஃப் ஜாக்கில் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட், அவர் முதல்ல மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுறாரு. அதன் பிறகு வந்து அவர் வந்து ஜேர்னலிஸ்டாக இருக்கார். ராய்ட்டர்ஸ், பிபிசி இந்த மாதிரி இடத்துலலாம் அவர் வந்து பணிபுரிஞ்சிருக்கிறாரு. அவர் போரிலிருந்து வந்ததுக்கு பிறகு போர் அடிக்குதுரா ஏதாவது ஒன்று செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு எழுதின நாவல் தான் த டே ஆஃப் ஜாக்கிள். இது ஸ்பை த்ரில்லர் ஜானரில் எடுக்கப்பட்டது. ஓகேவா? ஸோ இந்த நாவலை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபெட்ரிக் ஃபோர்சித். அவர் தான் இந்த நாவலை வந்து எழுதினார். ஏகப்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு எழுத்தாளர். அவருடைய நாவல்கள் வந்து ஏகப்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. த டே ஆஃப் ஜாக்கிள் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஏனென்றால் 69 அதை பற்றி யோசித்து 71 இந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணுறாரு. 71 புக்கை ரிலீஸ் பண்ணுறாரு. 73 படமாக வந்துடுச்சு. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு சக்கப்போடு போட்ட அந்த கதையை இப்போ வெப் சீரிஸாக எடுத்திருக்காங்க. 10 எபிசோடு, ஒரு எபிசோடும் 45-50 நிமிஷம் இருக்குது. இந்த வெப் சீரிஸை வந்து கிரியேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொனான் பென்னட். அவர் தான் இந்த வெப் சீரிஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறாரு. இந்த பிரதான கதாபாத்திரத்தில் வந்து எடி ரெட்மேன், அதுக்கப்புறம் வந்து லஷானா லென்ச், இவங்களாம் வந்து இந்த வெப் சீரிஸில் நடிச்சிருக்காங்க. ரைட்,